திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற்பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் ஆனை முகத்தோனே ஆதலால் கூப்பும் விரதங்கை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கரகரோகராம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நமது நேரம் நல்ல நேரம் ராசி பலன் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் நம்ம பஞ்சாங்க குறிப்பு, இன்றைய நாள் எப்படி இருக்கு, இன்றைய நாளுக்கு என்ன செஞ்சா நன்னா இருக்கும், இப்படி போன்ற பல விஷயங்களை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நாளுக்குண்டான சிறப்புகளை பற்றி பார்க்க போறோம். 27/5/2017 வைகாசி மாதம் 13ஆம் திருநாள் சனிக்கிழமை. இன்றைய திதியை இன்றைய நட்சத்திரம் மிருகசீரிஷ நட்சத்திரம். இரவு 9:37. சந்திராஷ்டம நட்சத்திரம் விசாகம் அனுஷம். நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. ராகு காலம் 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் 1:30 முதல் 3 வரை. இன்றைய தினத்துல சனிக்கிழமையா இருக்கிறங்காட்டி, சனி அப்படின்னாலே மந்தகாரகன்னு சொல்லுவா சனீஸ்வரருக்கு. இந்த சனி காலகட்டத்தில் 7.5 சனி அப்படின்னு சொல்லுவா, அஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவா, விரய சனி, ஜென்ம சனி, பாதசனி, பாதக சனி, இப்படி பலவிதமான சனி பகவானுடைய பெயர்ச்சியினால இருக்கக்கூடிய சில தன்மைகளை பற்றி நம்ம தெரியும். ஒரு ராசி கட்டத்தில் சனி பகவான் 2.5 வருடம் சஞ்சாரம் பண்ணுவார். 2.5 வருடம் ஒரு ராசி கட்டத்தில் இருப்பார். பொதுவா ராசி கட்டத்தில் இருக்கும் பொழுது இந்த ராசிக்கே சரியில்லை அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஜாதக ரீதியா சனி பகவான் என்ன நிலையில் இருக்காரோ அதை வைத்துதான் கோச்சார பலன்களும் கொடுப்பாங்க. சனியை போல் கொடுப்பாரில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சனி பகவான் மாதிரி நிறைய கொடுப்பாரும் கிடையாதாம். நிறைய பேருக்கு சனி தசையில நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடந்திருக்கு, நல்ல நல்ல தன்மைகள்லாம் நடந்திருக்கு. எது எப்படியோ நமக்கு சனி பகவானுடைய தாக்கங்கள் பாதிக்காம இருக்கிறதுக்கும், சனி காலகட்டத்தில் பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் வராது இருக்கிறதுக்கும் சனி பகவான் ஆலயத்துக்கு சென்று வழிபடுவது உன்னதமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, சனீஸ்வர காலகட்டத்தில் சனிக்கிழமை எந்த ஆலயத்துக்கு போகலாம்? மகாவிஷ்ணு கஷேத்திரத்துக்கு போய், கிருஷ்ண கஷேத்திரத்துக்கு போய் மகாவிஷ்ணு சஹஸ்ரநாம மந்திரத்தை கேட்கறதும், சனீஸ்வரருக்கு நவக்கிரகத்துல எள்ளு போட்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி 9 தடவை பிரதட்சணம் பண்ணி வழிபாடு பண்றதும் உன்னதமான பலன்களை கொடுக்கும். என்ன அன்பர்களே, இன்றைய பஞ்சாங்க குறிப்புகளை பற்றி தெரிந்து கொண்டோம். மேலும் உங்கள் ராசி நட்சத்திரம் அதற்குண்டான பலன்களை பற்றி பார்ப்போமா? மேஷராசி நேயர்களே, அஸ்வினி நட்சத்திரத்துல 1, 2, 3, 4 பாதங்களும், பரணி நட்சத்திரத்துல 4 பாதங்களும், கிருத்திகை நட்சத்திரத்துல முதல் பாதத்தை கொண்டுள்ள உங்களுக்கு இன்றைய தினத்துல சின்ன சின்ன பிரயாணங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கலாம். சகோதர சகோதரிகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி தந்து மகிழக்கூடிய தினம் அப்படின்னு சொல்லலாம். அவர்களுக்கு ஏற்பட்ட சில பிரச்சனைகள் கூட நீங்க முன்னிருந்து தீர்க்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் திருமணம் ஆகாத சகோதர சகோதரிகளுக்கு திருமணம் போன்ற காரியங்களை நீங்க முன்னின்று உங்க சொந்த பந்தங்கள்கிட்ட பேசி அந்த காரியத்தை வெற்றிகரமா நடக்கிறதுக்கு உண்டான வழிகளை நீங்க தேடிட்டு இருப்பீர்கள். நினைத்த காரியங்கள் வெற்றியும், முயற்சித்த காரியங்கள் சாத்தியங்களும் ஏற்படக்கூடிய ரொம்ப விசேஷகரமான நாள். அதே போன்று பரணி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க திருமண காரியம் எதிர்பார்த்திருக்கிறவங்களுக்கு நல்ல நல்ல முன்னேற்றங்களுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போடுறது, வியாபாரிகளுக்கு முன்னேற்றமான தினம் சொல்லலாம் இன்றைய தினம். இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 2, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு உன்னத பலன்களை தரும் வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே, கிருத்திகை நட்சத்திரத்துல 2, 3, 4 பாதங்களும், ரோஹிணி நட்சத்திரத்துல 4 பாதங்களும், மிருகசீரிஷ நட்சத்திரத்துல முதல் 2 பாதங்களையும் கொண்டுள்ள உங்களுக்கு
இன்றைய தினத்துல எதையுமே தைரியமா செய்யக்கூடிய மனோபாவங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். சின்ன சின்ன பண விரயங்கள் ஏற்படுத்தி கொடுக்கலாம். குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்கி தருது, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி தருது, யதார்த்தமா நண்பர்கள் கூட வெளியில போறது, நான் அவங்க செலவு பண்ணாம நீங்க செலவு பண்றது, இந்த மாதிரி சிறு சிறு விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். சில நேரங்கள்ல தனிமையா இருக்கும் பொழுது குடும்பத்தை பத்தி சிந்திக்கிறதும் எதிர்கால வாழ்க்கையை பத்தி சிந்திக்கிறதும், ஆஹா இத்தனை நாம நான் உழைச்சிருக்கோமே, ஒண்ணுமே சம்பாதிச்சு வைக்கலையே, இனிமே நம்ம என்ன பண்ண போறோம், இது போன்ற சில சிந்தனைகள் கூடக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதே மாதிரி பட்டிமன்றம் சார்ந்த பேச்சுத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் முன்னேற்றம் காணக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்துல குழந்தைகளுக்கு பரீட்சை எழுதி எதிர்பார்க்கிறவங்களுக்கு, பரீட்சை எழுதி அவங்க ரிசல்ட் எதிர்பார்க்கிறவங்களுக்கு நல்ல வெற்றிகரமான செய்திகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். முயற்சித்த காரியங்கள் வெற்றிகளை கொடுக்கும்ங்கிறதுல சந்தேகமே கிடையாது. இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய 5, நிறம் பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, உன்னதமான பலன்களை தரும் வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, மிருகசீரிஷ நட்சத்திரத்துல 3, 4 பாதங்களும், மேலும் திருவாதிரை நட்சத்திரத்துல 4 பாதங்களும், புனர்பூச நட்சத்திரத்துல முதல் 3 பாதங்களை கொண்டுள்ள உங்களுக்கு இன்றைய தினத்துல நினைச்ச காரியங்கள் ஈடேறும் வரைக்கும் உங்களுடைய முயற்சிகள் நிச்சயமா தொடர்ந்துட்டு இருக்கும் சொல்லலாம். எதுலையுமே போராட்ட குணமும் ஜெயிக்கணுங்கிற எண்ணங்களும் தோன்ற உங்களுக்கு ஜெயித்தே தீரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், பொருட்கள் செய்யணும், பூர்வீக சொத்து என் பேர்ல வந்ததுன்னா அதை வச்சு நான் ஏதாவது பிசினஸ் தொடங்கணும், இது போன்ற பலவிதமான எண்ணங்களும் திட்டங்களும் இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள்ல சில நேரங்கள்ல குழப்பங்கள் ஏற்படலாம். இருப்பினும் இந்த குழப்பங்கள் தான் ஒரு தீர்வுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வேலைக்கு போறது, வேலையை சார்ந்து அல்லது வீட்டில் இருந்துட்டே ஏதாவது தொழில் பண்ணணும்னு நினைக்கிறது, இது போன்ற அருமையான நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு உண்டு. இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய 3, நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, விசேஷமான வழிபாடு. கடகராசி அன்பர்களே, புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம், பூச நட்சத்திரத்துல 4 பாதங்களும், ஆயில்ய நட்சத்திரத்துல 4 பாதங்களும் கொண்டுள்ள உங்களுக்கு இன்றைய தினத்துல பிரயாணங்கள் வெற்றி கொள்ளும். வெளிநாடு வாய்ப்புகள் எதிர்பார்க்கிறவங்களுக்கு நல்ல நல்ல செய்திகள்லாம் கூடி வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு வெகு சீக்கிரம் திருமண வாய்ப்புகளும் திருமணம் கூடி வரக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம். சொந்த பந்தத்துல ஒற்றுமையே இல்லை சார், யாருமே கூடி வர மாட்டேங்கிறா, யாருமே பெரிய ஒற்றுமை இல்லாம இருந்துருக்கு, அவ ஒவ்வொரு இடத்துல இருந்துட்டு இருக்கா, எங்க அப்பா ஒரு இடத்துல இருக்காரு, அம்மா ஒரு இடத்துல இருக்கா, நான் ஒரு இடத்துல இருக்கேன், இந்த மாதிரி பிரிவினைகள் இருக்கக்கூடியவங்க ஒன்று கூடக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சொந்த பந்தமே இல்லாதவங்க புதிய சொந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பிரியமானவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இஷ்டப்பட்ட உத்தியோகங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் சிறுக சிறுக தான் சேமித்து வைத்த பணத்தின் மூலமாக ஏதாவது ஒரு பொருள் வாங்கிறது, குழந்தைக்கு வேண்டியோ கணவருக்கு வேண்டியோ தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிக்கு வேண்டியோ வாங்கி தந்து சந்தோஷப்படக்கூடிய சுபமான தினம் சொல்லலாம். இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய 2, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடு. சிம்மராசி நேயர்களே, மக நட்சத்திரத்துல 4 பாதங்களும், பூர நட்சத்திரத்துல 4 பாதங்களும், உத்திர நட்சத்திரத்துல 4 பாதங்களும் கொண்ட உங்களுக்கு நிறைய பிறருடைய ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் சுமூகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள், சின்ன சின்ன விஷயங்கள்ல கோபங்களும் அவசரப்படக்கூடிய காரியங்களும் சில நேரங்கள்ல தடங்கள்ல முறையலாம். பிரயாணம் பண்ணும் பொழுது ரொம்ப அதிவேகத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. சின்ன ஒரு விஷயம் பண்ணும் பொழுதும் ஒரு கையெழுத்திடும் பொழுதும் இது சரியா தவறா அப்படின்னு யோசித்து கையெழுத்திடுறது உன்னதமான பலன்களை கொடுக்கும். எதிர்கால வாழ்க்கை ரொம்ப விசேஷகரமாகவும் வெற்றிகரமாக நடப்பக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறது, புதிய விசேஷங்கள்ல கலந்துக்கிறது, அந்த விசேஷத்துல நீங்களுடைய பேச்சும் உங்க வசீகரமான தோற்றத்திலும் பிறரை சேர்ந்து வேலைகளிலும் அல்லது பிறர் கூட சேர்ந்து தொழில்களிலும் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம். கூட்டு தொழில்கள் வெற்றியை கொடுக்கக்கூடியதும் பழைய பாக்கிய வசூலாகக்கூடிய தன்மைகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 1, நிறம் ஆரஞ்சு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, அமோகமான வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே, உத்திர நட்சத்திரத்துல 2, 3, 4 பாதங்களும்,
அஸ்த நட்சத்திரத்துல 4 பாதங்களும் சித்திரை நட்சத்திரம் முதல் 2 பாதங்களை கொண்டுள்ள உங்களுக்கு இன்றைய தினத்தில் நினைத்த காரியங்கள் அமோகமா நடைபெறக்கூடிய தினம் சொல்லலாம். சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட ரொம்ப பொறுப்பா இருந்து பார்த்து செயல்படக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வேலையில இருக்கிறவங்க நம்ம பேசாம சொந்த தொழிலே பண்ணலாம், சொந்த தொழில் மூலமாக வெற்றிகள் கிடைக்கலாம். சொந்த பந்தங்களை கூட்டிட்டு நம்மளுடைய நண்பர்களோ சகோதரர்களோ வைத்து இந்த தொழில்களில் ஈடுபடலாம். பெரிய அளவுக்கு இல்லைனாலும் சின்ன அளவுக்கு பண்ணலாங்கிற எண்ணங்கள் அதிகபட்சமாக தோன்றக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் வீடு வாங்கிறது, இடம் வாங்கிறது போன்ற விஷயங்களை பற்றி சிந்திக்கக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. திடீர் பணவரவு, திடீர் முன்னேற்றம், திடீர் புதிய தொழில்கள், இது போன்ற சில புதிய விஷயங்கள்லாம் நடைபெறக்கூடிய வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய 7, நிறம் நீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகர் வழிபாடு, உன்னதமான வழிபாடு. துளாராசி அன்பர்களே, விசாக நட்சத்திரத்துல முதல் 3 பாதங்களும், மேலும் சுவாதி நட்சத்திரத்துல 4 பாதங்களும், சித்திரை நட்சத்திரத்துல பின் 2 பாதங்களும் கொண்ட உங்களுக்கு இன்றைய தினத்துல சுப விரயம்னு சொல்லுவா. சுப விரயம்னா என்ன? கல்யாண காரியங்கள், பேர் வைக்கிறது, அதே மாதிரி காது குத்துறது, இந்த மாதிரி வீட்டில் நடக்கக்கூடிய விசேஷ நிகழ்ச்சிகள், வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு உண்டான அபிஷேக ஆராதனை பண்றது, பரிகார முறைகளை பண்றது, ஜோதிடரை போய் பார்க்கறது, படிப்புக்காக செலவு பண்றது, இந்த மாதிரி சுப விஷயங்களுக்காக கும்பாபிஷேகம் நிகழ்ச்சிகள் இது போன்ற விஷயங்களுக்காக செலவு பண்றது. குழந்தைகளுக்கு படிப்புல நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய தினம். கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடிய வாய்ப்புகள், இரும்பு சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு லாபங்கள் கூடி வரக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் புதிய வீடு மாறுறது, வீட்டிலேயே புதிய கட்டிடங்கள் கட்டுறது, இது போன்ற நல்ல முடிவுகளை எடுத்து ஆலோசித்து செயல்படக்கூடிய நல்ல நாள்னு சொல்லலாம். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 5, நிறம் பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, பிரமாதமான வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களே, விசாக நட்சத்திரத்துல 4ஆம் பாதம், அனுஷ நட்சத்திரத்துல 4 பாதங்களும், கேட்ட நட்சத்திரத்துல 4 பாதங்களும் கொண்டுள்ள உங்களுக்கு இன்றைய தினத்துல விசாக நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு சந்திராஷ்டம தினமும், அனுஷ நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு சந்திராஷ்ட தினமா இருக்கங்காட்டி புதிய முயற்சிகளை தவிர்த்துக்கிறது நல்லது. பழைய தொழிலில் இருக்கக்கூடிய இப்ப செஞ்சுட்டு இருக்கக்கூடிய உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு எது சரி எது சரியில்லை, நம்ம எது கரெக்டா பண்ணியிருக்கோம் எது சரியா பண்ணலை, இந்த போன்ற விஷயங்களை யோசித்து அதை சரி செஞ்சுட்டாலே இன்றைய தினத்துல பல பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சின்ன சின்ன விஷயங்கள்ல ஏன் என்ன மட்டும் இப்படி பேசுறா, நான் உழைச்சு எனக்கு பலன் கிடையாது, வீட்டுல நன்னா இருந்து எனக்கு கெட்ட பேர் தானே, இந்த மாதிரி மனக்குவியல்கள் இருக்கும். சில நேரங்கள்ல வாக்குவாதங்களும் ஏற்படலாம். வண்டி வாகனத்துல போகும்போது சிறிது கவனம் என்பது தேவை. பொதுவா சந்திராஷ்டம தினத்தன்னைக்கு சந்திரன் மனோகாரகன்னு சொன்னங்காட்டி மனக்லேஷங்கள் ஏற்படுறங்காட்டி புதிய முயற்சிகளை செய்யறத தவிர்க்கிறது நல்லது. இன்றைய தினத்துல முழுமையான தெய்வீக நாம சங்கீர்த்தனையும் தெய்வீக வழிபாடையும் உங்களுக்கு உறுதுணையா இருக்குங்கிறதுல சந்தேகம் கிடையாது. இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 6, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்க்கை வழிபாடு, உன்னத பலந்தரும் வழிபாடு. தனுராசி அன்பர்களே, மூல நட்சத்திரத்துல 4 பாதங்களும், பூராட நட்சத்திரத்துல 4 பாதங்களும், உத்திராட நட்சத்திரத்துல முதல் பாதத்தை கொண்டுள்ள உங்களுக்கு இன்றைய தினத்துல திருமண காரியங்கள் எதிர்பார்ப்போருக்கு, முயற்சிப்போருக்கு வெற்றிகரமான வாய்ப்புகள் கூடி வரும். சொந்த பந்தங்களின் மூலமாக நிறைய ஆதரவுகளும் உதவிகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். முயற்சித்த காரியங்கள் சட்டென்று நடக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம். வெளிநாடு பிரயாணங்கள்லாம் கைகூடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப நாள் சந்திக்காத சில நபர்களை சந்திக்கக்கூடியதாகவும், ரொம்ப நாள் போகாத சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு இன்னைக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகளும், குழந்தைகளுடைய படிப்பில் அக்கறை காட்டுறதும், மேலும் சொந்த பந்தங்களை சந்திக்கும் பொழுது உங்களுடைய பேர் புகழ் அந்தஸ்து கூடக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம். எப்படி இருந்துட்டு இருக்க, இன்னைக்கு இவ்வளவு நன்னா இருக்கேங்கிற பேச்சுகளும் இடம்பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. 7.5 சனி இருக்கே, இது எனக்கு பாதகம் கொடுக்குமோங்கிற பயங்கள் இருந்தா அந்த பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இன்றைய நட்சத்திரம் உங்களுக்கு சாதகமா இருக்கு, வெற்றிகளும் உண்டு, முன்னேற்றங்களும் உண்டுங்கிறதுல சந்தேகம் கிடையாது. இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய 9, நிறம் நீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு, உன்னதமான பலன் தரும் வழிபாடு.
மகர ராசி நேயர்களே, உத்திராட நட்சத்திரத்துல 2, 3, 4 பாதங்களும், திருவோண நட்சத்திரத்துல 4 பாதங்களும், அவிட்ட நட்சத்திரத்துல முதல் 2 பாதத்தை கொண்டுள்ள உங்களுக்கு வேலை வாய்ப்பு தேடிட்டே இருக்கேன். இந்த வேலை வாய்ப்பு எனக்கு கிடைக்குமா? நிச்சயம் வேலை வாய்ப்பு கூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வயதா இருந்தே எனக்கு வேலை கிடைக்காதே நினைக்கிறவங்களுக்கு கூட நல்ல வேலைகள் சிபாரிசின் மூலமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சின்ன கன்சல்டன்சி வச்சு பிழைக்கிறது, சின்ன கன்சல்டன்சி வச்சு அடுத்த நிலைக்கு போறது, பெரிய பெரிய நபர்களை சந்திக்கிறது, உன்னதமான சில ஆட்கள் மூலமாக நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது, அந்த விஷய ஞானத்தின் மூலமாக உங்க தொழில் அதை அப்ளிகபிள் பண்ணி அடுத்த நிலைக்கு போறது, அதிர்ஷ்டங்கள் எதிர்பார்ப்பவங்களுக்கு புதிய அதிர்ஷ்டம் மூலமாக நல்ல நல்ல காரியங்களும் பண கூடுதலாக கிடைக்கக்கூடிய தன்மைகள் இருக்கிறது. ரொம்ப நாள் கடன் கொடுத்துருக்கா, அது எனக்கு கிடைக்கலையேன்னு நினைக்கிறவாளுக்கு கடன் கொடுக்கக்கூடியதை திருப்பி வாங்குறதும், கடன் எதிர்பார்க்கிறவங்களுக்கு கடன் கிடைக்கக்கூடிய தன்மைகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, இது போன்ற நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய சுபமான தினம். பொதுவா இன்றைய தினத்துல வேலை வாய்ப்புக்கு உன்னதமா இருக்குன்னு சொல்லலாம். இந்த தினத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 1, நிறம் நீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்க்கை வழிபாடு, உன்னத பலன்களை தரும் வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, அவிட்ட நட்சத்திரத்துல 3, 4 பாதங்களும், சதய நட்சத்திரத்துல 4 பாதங்களும், பூரட்டாதி நட்சத்திரத்துல முதல் 3 பாதங்களை கொண்டுள்ள உங்களுக்கு இன்றைய தினத்துல பொருட்கள் சேமிக்கிறதுல ரொம்ப இஷ்டமா இருப்பீங்க. உங்களுக்கு தேவையான எலக்ட்ரானிக் சம்பந்தமான கூட்ஸ் வாங்குறதும், உங்களுக்கு தேவையான துணிமணிகள் வாங்குறதும், வீட்டுக்கு தேவையான சில பொருட்களை வாங்கி தந்ததையும் மனசுல நினைச்சு சந்தோஷப்படக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. நினைத்த நண்பர்களை சந்திக்கக்கூடிய தினம் இன்று. எதிர்பாராத சில பணவரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம். புதிய தொழில் மனதில் எழுந்து இதை நாளை முதல் செய்ய வேண்டும் என்ற எண்ணங்களும் தோன்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பூர்வீக சம்பந்தமான சொத்துக்கள் எதிர்பார்க்கிறவங்களுக்கு கைகூடி வரக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கும். நினைத்த நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இன்றைய தினத்தில் பிரிந்த தம்பதியினர் ஒன்று கூடக்கூடிய வாய்ப்புகள், வேலை இல்லாதவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கிறது, எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகள் வருது, இது போன்ற நன்மையான காரியங்கள் கூடக்கூடிய தினம் இன்றைய தினம். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 4, நிறம் பிரவுன், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடு. மீனராசி அன்பர்களே, பூரட்டாதி நட்சத்திரத்துல 4ஆம் பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரத்துல 4 பாதங்களும், ரேவதி நட்சத்திரத்துல 4 பாதங்களும் இருக்கக்கூடிய உங்களுக்கு திடீர் பிரயாணங்கள் கூடி வரலாம். சட்டு சட்டுன்னு கோபங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஷேர் மார்க்கெட் பிசினஸ் இருக்கிறவங்க, கட்டிடம் சம்பந்தமான தொழில்கள் இருக்கிறவங்க, கார்மெண்ட்ஸ் துணி சம்பந்தமான தொழில்கள் இருக்கிறவங்க, கடை வைத்திருக்கிறவங்க, மளிகை கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, ஆட்டோ ஓட்டுறவங்க, கார் ஓட்டுறவங்க, இந்த மாதிரி இரும்பு சம்பந்தமான உத்தியோகம் பண்றவங்க, ஃபவுண்டரி வச்சிருக்கிறவங்க, பெரிய பெரிய கம்பெனிஸ் வச்சிருக்கிறவங்க, அதே மாதிரி ஃபினான்ஸ்ல வேலை செய்யறவங்க, பேங்க்ல வேலை செய்யறவங்க, இந்த மாதிரி தனித்தனிப்பட்ட துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப விசேஷகரமான நன்னாள்னு சொல்லலாம். பொதுவாக அரசியல் இருக்கிறவங்களுக்கும் நல்ல பேர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பெரிய வழக்குகள் பிரச்சனைகள்ல மாட்டின்னு இருக்கிறவாளுக்கும் வழக்குகள்ல இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும், வழக்குகளிலிருந்து விடுபடுறதுக்குண்டான ஆலோசனைகளை கேட்கக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு உண்டு. இன்றைய தினத்தில் நினைத்த காரியத்தில் நினைத்த மாத்திரத்தில் நடக்கக்கூடிய சுபமான தினம்னு சொல்லலாம். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 7, நிறம் சிகப்பு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகர் வழிபாடு, உன்னதமான வழிபாடு. 12 ராசிகளும் 27 நட்சத்திரம் நட்சத்திர பாதங்களுக்குண்டான பலாபலன்களை பத்தி பார்த்தோம். மேலும் இன்றைய ஆன்மீக தகவல்ல ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். என்னன்னு பார்க்கறீங்களா? ஆன்மீக தகவல்ல பார்ப்போம். இன்றைய ஆன்மீக தகவல்ல நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள்ல பிரதான விஷயம், சரி நம்ம வீட்டில் துளசி செடி வச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். வீட்டில் பில்வங்கள் வச்சுக்கலாமா? வீட்டில் என்னென்ன செடி வச்சுக்கலாம், எது எது வைக்கப்படாது? வீட்டில் பார்த்துட்டீங்கன்னு சொன்னால் நாரங்கப்பழம், அதாவது எலுமிச்சம்பழம் வைக்கப்படாதுன்னு சொல்லுவா. அதே மாதிரி மரம் பட்டு போச்சு அப்படின்னு சொன்னால் குடும்பத்துக்கு ஆகாதுன்னு சொல்லுவா. சுவாமி படம் உடைஞ்சிடுத்து அப்படின்னு சொன்னால் அது குடும்பத்துக்கு ஆகாதுன்னுவா. சகுனங்கள்ல அபசகுனம், இந்த மாதிரி சகுனங்களை பற்றியும்
இன்னைக்கு இருக்கக்கூடிய பொதுவான விஷயங்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய நல்லது கெட்டது இது போன்ற விஷயங்கள் பார்த்துட்டீங்கன்னா நல்லதா இருந்தா எல்லாருமே சொல்லிட முடியும். எதிர்மறையா இருக்கும் பொழுது பார்த்துட்டோம்னா அதை தெரிஞ்சவங்க கிட்ட தான் அதை பத்தி தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சரி, இன்னைக்கு சில விஷயங்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஒரு மனிதர் வீட்டுல துளசி செடி வைக்கிறார். இதுக்கு என்னென்ன முக்கியத்துவம் அவங்க பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, முதல் விஷயம், துளசி செடி வைக்கிறது ஒண்ணு சுட்டியில, அதாவது மண் சட்டியில வைக்கிறது நல்லது. இல்லைன்னா துளசி மாடம் அப்படின்னு சொல்லி விற்கும். இந்த துளசி மாடத்தை வைத்து அதன் மேலதான் துளசி செடியை வைக்கணும். அப்படி துளசி செடியிலையும் முன்னாடி விளக்கு இருக்கிற மாதிரி வச்சுண்டா ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுவா. சரி, நீங்க துளசி செடி வைக்கிறது, இந்த துளசியிலேயே நிறைய வகையான துளசிகள் இருக்கு. என்ன அப்படின்னா கிருஷ்ண துளசி அப்படின்னு பேரு. அதே மாதிரி பார்த்துட்டேன்னா சுக்ல துளசி, அதாவது சாதாரண துளசி, காசி துளசின்னு சொல்லுவாங்க. இந்த துளசியில வெண்மையா இருக்கக்கூடியது சாதாரண காசி துளசி, இதுதான் நம்ம வைக்கிறது. கிருஷ்ண துளசிங்கிறது கருந்துளசி அப்படின்னு சொல்லுவா. இந்த கருப்பா இருக்கக்கூடிய துளசி அது சாதாரணமா காடுகள்ல விளையிறது நம்ம பார்க்க முடியும். ஸோ ஆக நம்ம வீடுகளில் வைக்கிறது பார்த்துட்டோம்னா இந்த காசி துளசின்னு சொல்லக்கூடிய இந்த வெண்மையா இருக்கக்கூடிய துளசி தான் வைக்கணும். சரி, ஒன்று. இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, துளசியிலேயே பெரிய பெரிய இழையை கொண்டு இருக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். அந்த துளசியை வேண்டியதில்லை, சாதாரண துளசியை வச்சுட்டாலே போதும். துளசி செடி வைக்கிறதுக்கு முன்னாடி விசேஷமான நாள், அதாவது வளர்பிறை அப்படின்னு சொல்லுவா. இந்த மாதிரி வளர்பிறையை நோக்கி வச்சுக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கும். அவங்க வைக்கிற அன்னைக்கு அவங்க ஜாதகத்துல அவங்க நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இல்லாத நாளா பார்த்து வைக்கிறது நல்லது. துளசிக்கு மடி ஆச்சாரத்தோட பூஜை பண்றது உன்னதமான பலன்களை கொடுக்கும். விடிய காத்தால சூரிய உதயத்துக்கு சற்று முன்னாடி நம்ம துளசிக்கு தீர்த்தம் ஊத்துறது நல்லது. சுத்தமான ஜலத்தை தான் தீர்த்தமா ஊத்தணும். பால் அபிஷேகம் பண்றது, அபிஷேக ஆராதனை தாராளமா துளசிக்கு பண்ணலாம். அந்த விளக்கு வைக்கிறது மாடமா இருந்தது அப்படின்னு சொன்னா கீழே விளக்கு வைக்கிறதுன்னு அவாளே ரொம்ப அழகா இடம் கொடுத்துருப்பா. அந்த இடத்துல விளக்க வைக்கலாம். என்னென்ன விளக்கு வைக்கிறது? நெய் தீபம் ஏத்தலாம், அதே மாதிரி எண்ணெய் தீபம் ஏத்தலாம். துளசி அப்படிங்கிறது மகாவிஷ்ணுக்குண்டான சாத்குண்யமானது அப்படின்னு சொல்லலாம். நீங்க சாதாரணமா துளசி அம்பாளை வச்சுண்டு பூஜை பண்ணாலே போதும். அதை பறிச்சு சுவாமிக்கு போடணும்ன்றது அவசியம் கிடையாது. துளசியை பறிக்கலாமா பறிக்கப்படாது அப்படின்னு கேட்டா, வீட்டுல வச்சுட்டு இருக்கக்கூடிய துளசியை பறிக்கிறது அவ்வளவு உன்னதம் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். தினம் தினம் துளசிய பிரதட்சணம் பண்றது நல்லது. எத்தனை முறை பிரதட்சணம் பண்றது நல்லது அப்படின்னு பார்த்தா 3 முறை பிரதட்சணம் பண்றது நல்லது. நம்ம வீட்டுல அசுப காரியங்கள் ஏதாவது நடந்தா அந்த அன்னைக்கு தண்ணீர் ஊத்தாம வேற யாராவது ஊத்த சொல்றது நல்லது. இந்த துளசி வரும்போது எல்லாரும் தொட்டு பார்க்கறது அவ்வளவு விசேஷம் கிடையாது. துளசி அம்பாளை நைவேத்தியம் பண்றது, தூபங்கள் ஏத்துறது, துளசிக்கு பிரார்த்தனை பண்றது பவித்திரமானது அப்படின்னு சொல்லுவா. இதே போன்றுதான் பில்வமும். சரி, பில்வ மரம் வீட்டுல அவ்வளவு சீக்கிரம் நம்ம வைக்கிறது இல்லை. ஆலயத்துக்கு போய் வழிபடுறது நல்லது. நாரங்கப்பழம் சொல்லுவா, இது பேர் ஜம்பீரபுரம், ராஜக்கனின்னு சொல்லுவா. கொல்லப்புறம் இருந்தது அப்படின்னு சொன்னா இதை வைக்கலாம், இல்லைன்னா அது வைக்கிறது அவ்வளவு விசேஷம் இல்லை. இது போன்ற சில பல விஷயங்களை நாம் வைக்கும் பொழுது யோசிச்சு வைக்கிறது நல்லது. ஒண்ணு, இந்த படங்கள் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னா உடைந்த படத்தை வீட்டுல வைக்கிறது அவ்வளவு நல்லது இல்லை. உடைந்த விக்கிரகங்களையும் வீட்டுல வைக்கிறது அவ்வளவு சிறப்புகள் கிடையாது. கனவுகள் காணும் பொழுது நம்மளுக்கு துஷ்சப்பனம் அப்படின்னு சொல்லுவா. அதாவது தெரியாம, அதாவது தப்பான கனவுகளை கண்டுவிட்டோம் அப்படின்னு சொன்னா எந்திரிச்சு உடனே தீர்த்தத்தை புரோக்ஷணம் பண்ணிக்கிறதும், சுவாமியினுடைய விபூதி இட்டுக்கிறதும், பஞ்சாட்சர மந்திரம் சொல்லக்கூடிய நமசிவாயங்கிற மந்திரத்தையோ அல்லது முருகா முருகா என்ற நாமத்தையோ சொல்றதும், இஷ்ட தெய்வ நாமத்தை சொல்றதும் உன்னதமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி ஏதாவது துஷ்ஸ்வப்பனம் கட்டாலோ துஷ் விஷயங்கள் நம்ம பார்த்தாலோ அந்த காரியத்தை யோசிச்சு செயல்படுறது நல்ல பலன்களை தரும். எந்த ஒரு விஷயம்னாலும் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க கிட்ட ஆலோசிச்சு செய்யறதன் மூலமாக நமக்கு எதிர்காலத்துல வரக்கூடிய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் குறைவாக இருக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. இது போன்ற வீட்டுல துளசி மாடம் வச்சுக்கிறது, உடையாத படங்களை வைத்து பூஜை பண்றது, ஆச்சாரமா பூஜை புனஸ்காரங்களை மேற்கொள்றது, பின் நாட்கள்ல வரக்கூடிய சந்ததியினர்
இதை அம்மா பண்றதை பார்த்து குழந்தையும் கத்துக்கும், குழந்தை பண்றதை பார்த்து அவாவா குழந்தைகளும் கத்துக்கும். இப்படி கற்றுக்கொண்டு பூஜை புனஸ்காரங்களும் தெய்வ சாநித்தியமும் பெற்றவங்கள் மேல பயபக்தியும் இருக்கும் பொழுது நிச்சயமாக அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கை ரொம்ப சுபீக்ஷமாகவும் நன்றாகவும் இருக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. என்ன நேயர்களே, இன்றைய ஆன்மீக குறிப்புல துளசி வைக்கிறதும் அது மாதிரி சகுனங்கள்ல விசேஷம் அசுப சகுனங்கள் நடந்ததுன்னா என்ன பண்றது அப்படிங்கிற போன்ற விஷயத்தை பத்தி பார்த்தோம். மேலும் நாளைக்கு நமது நேரம் நல்ல நேரம் ராசி பலன் நிகழ்ச்சியில் ஆன்மீக தகவல் ஒரு புது விஷயத்தோட உங்களை சந்திக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க நேரம் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகத்துடன் பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமுதஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷ் ஐயர். நன்றி, வணக்கம்.